மீனராசிக்கு பொறுமை கொஞ்சம் கம்மி. எனக்கு எப்போ நடக்கும், நல்லது நடக்கும், எப்போ நடக்கும், எப்போ நடக்கும், இப்போ நடந்துருமா, அப்போ நடந்துருமா அப்படின்னு அந்த மீன் துள்ளிகிட்டே இருக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிதானம் தேவை. அந்த டிவைன் டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா மீனத்தினால அவ்வளோ சீக்கிரம் எது கூடயும் போய் கனெக்ட் ஆக முடியாது, கமிட் ஆக முடியாது. கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் தெளிவை நோக்கி நீங்கள் போகணும். மல்டி டாஸ்கிங், மல்டிப்பிளான விஷயங்களை மனசில் போட்டு யோசிச்சுக்கிறது, ஏதோ ஒரு சகுனம் அதை யோசிக்கிறது. ஏன்னா இமேஜினேஷன் ரொம்ப அதிகம் மீனத்துக்கு. அந்த இமேஜினேஷனே உங்களை ஸ்பாயில் பண்ணிடும். உங்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருக்கிறாங்க, இல்லை நீங்கள் யாராவது விரும்பிட்டுருக்கீங்க, அவங்கக்கிட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது, அதுக்கப்புறம் குழம்புறது, அப்புறம் உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வருட ஆரம்பங்கள் வரைக்கும் சில மாதங்கள் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக நல்லபடியாக அமையும். ஏன்னா மீனத்துக்கு திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிற கேஸில் பயங்கள் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே பயந்துக்க வேண்டாம். இறை சக்தி எப்போவுமே உங்களை வழி நடத்திட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் நம்பணும். திருப்புலானி போயிட்டு வாங்க. மொத்த விஷயங்களும் அத்தனையும் நல்ல காரியங்களாகவே உங்களுக்கு அமையும்.